ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேத்திக்கு சாட்டர்டே எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றதை பார்த்தீங்கன்னா, வானதியை வர சொல்லி பாண்டியன் சொல்லியிருப்பார் இல்லைங்களா, வெளியில் கூட்டிகிட்டு போக சொல்லி நிலா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பார் பாண்டியன். அந்த நேரம் பார்த்து வானதி வருவாங்க. எதுக்கு என்னை வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து இன்றைக்கான எபிசோடு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உடனே ஏன் மூஞ்சி அப்படி வச்சிருக்கிற அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் கேட்பார். என் மூஞ்சி அப்படி தான் அப்படின்ற மாதிரி, நல்லாவே இல்லை அப்படின்னு. நல்லா இல்லைன்னா வேறு யார்கிட்டயா போய் பேச வேண்டியது தானே, ஏன் என்கிட்ட வந்து பேசுகிற அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா யார் பாண்டியன் சொல்லுவார், இன்றைக்கி நம்ம வெளியில் போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, எங்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, எங்கேயாவது போவோம், நீ தான் சொல்லுவல்ல எங்கேயாவது என்னை கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு சொல்லுவல்ல, அங்கே போகிறோம், உனக்கு இன்றைக்கி பிடிச்ச இடத்துக்கெல்லாம் போகிறோம், இன்றைக்கி நான் உன் கூட தான் ஃபுல் டே இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து சொல்லுவார். உடனே வானதி வந்து, நிஜமாவா பாண்டி, எனக்காக இன்றைக்கி ஃபுல்லாக என் கூடவே இருக்க போறியா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க கேட்பாங்க. ஆமாம் வானதி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது அவங்க அவ்வளோ சிரிச்சுக்கிட்டு, சரி போகலாம், எங்கெங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி நீ சொல்லு அப்படின்னு பாண்டியன் கேட்டதுக்கு நிறையா லிஸ்ட் பண்ணுவாங்க. அங்கெல்லாம் போக வேண்டாம், நான் சொல்கிற இடத்துக்கு தான் இன்றைக்கி நீ போகிற, இன்றைக்கி என்னுடைய டே அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து வானதியை பார்த்து சொல்லுவாங்க. அப்படியா பாண்டி, நீ ரொம்ப இன்றைக்கி தான் எனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்கிற அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி சொல்லுவாங்க. உடனே வேலை செய்கிற பையன் வந்து, இதுக்கு தான் வண்டி அந்த தொடச்சிங்களா, சரி போயிட்டு வாங்க. உடனே பாண்டியன் சொல்வார், எந்த வேலையாக இருந்தாலும் நீயே பார்த்துக்கோ, எனக்கு கால் பண்ணாத, இன்றைக்கி ஃபுல்லாக நான் வானதி கூட தான் இருக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. உடனே வானதி வந்து சந்தோஷமாக ஒரு ஹக் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஃபஸ்ட்டு வந்து கோவிலுக்கு தான் போவாங்க. கோவிலுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா 2 பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு கோவிலில் உட்காந்து பேசுவாங்க. நிஜமாவா பாண்டி, ரொம்ப நேரம் ஏதோ வேண்டிக்கிட்டு இருந்தேன், என்ன வேண்டிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி கேட்பாங்க. எனக்கு அவ்வளவெல்லாம் நம்பிக்கைலாம் கிடையாது, சும்மா கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னதுக்கு, இந்த சாமி ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி, நான் உன்னை லவ் பண்ணும்போது கண்டினியூஸாக நான் 6 வாரம் வந்து விளக்கு போட்டேன், இன்றைக்கி பார் நீயே கூப்பிட்டுட்டு வந்த பார்த்தியா, அதனால் இந்த சாமி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி, உனக்கு என்ன வேண்டிக்கணும்னு தோணுதோ நீ வேண்டிக்க, அது கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டில் நீ சொல்லிட்டு வந்தியா அப்படின்றது கேட்பாங்க. எங்கள் வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஆல்ரெடி தான் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இல்லையா அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணுறது வந்து சிம்பிளாக அந்த மாதிரி கோவிலில் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா, வேண்டான்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது, பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் சொல்லுவார். அப்படிலாம் இல்லை, நான் மண்டபத்தில் ஃபிக்ஸ் பண்ணணும், எனக்கு ப்ரீ ஷூட் பண்ணணும், ரிசப்ஷன் வைக்கணும், கல்யாணம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. சரி என்னென்ன பண்ணணும் அப்படின்னும்போது, அது வந்து ஃபுல்லாக எனக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட் பண்ணணும், அதுக்கு நான் மாடல்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், நீ பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லுவார். அதெல்லாம் வேண்டாம், நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லுவேன், ஆனால் இப்போ பார்க்குறேன்னு சொல்கிறேன், இன்றைக்கி தான் பாண்டி எனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்கிற அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் காமிச்சுட்டு இருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிலாவை தான் காமிப்பாங்க. நிலா வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து சேரில் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பல்லவனும் இருப்பார். இவர் சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி வந்து சோழன் வந்து எகிரி குதிக்கும் போது நிலா வந்து பார்த்து பயந்து போயிடுவாங்க. என்னங்க ஆச்சு உங்களுக்கு, எதுக்குங்க இப்படி வந்து குதித்து பயமுறுத்துறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் உங்களுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவார். உடனே என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க காமிங்க, என்ன பெருசாக இருக்குது கிஃப்ட் அப்படின்ற மாதிரி நிலா கேட்டதுக்கு, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காமிப்பார். குக்கர் தான் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி சொல்லுவாங்க. என்னங்க நேத்திக்கு தான் சாதம் வடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் சொன்னார். பாண்டியன் நானே வாங்கிட்டு வந்து வச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நீ வாங்கிட்டு வர வேண்டாம், நான் வாங்கிட்டு வந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு பாண்டியன்கிட்ட சொல்லிவிட்டு நானே போய் வாங்கிட்டு வந்தேங்க. 2800 கொடுத்து நான் உங்களுக்காக குக்கர் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு. அதுக்கு அவரே வாங்கிட்டு வந்திருக்கலாமே, ஏன் அவர் வாங்கிட்டு வர வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்கள் போய் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா கேட்பாங்க.
அவனுக்கு வந்து அந்த அளவுக்கு பார்த்து வாங்க தெரியாதுங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சின்ன பையனுக்கு எப்படிங்க தெரியும் குக்கர் வாங்குறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் சொல்லுவார். நிலா வந்து ஏங்க யார் வேணால் வாங்கிட்டு வரலாங்க, கடைக்காரர் சொல்ல போகிறாரு இது பெஸ்ட்டாக இருக்கும், இது நல்லா இருக்காது, இது குவாலிட்டி சுமார் அப்படின்ற மாதிரி, அதுக்கு அவருக்கு வாங்கிட்டு வந்து தர தெரியாதான்னு. என்னங்க இப்போ நான் இப்போ வாங்கிட்டு வந்ததுக்கு என்ன ஏதாவது சொல்லணும்னு சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் கேட்பார். அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னா பல்லவன் வந்து அண்ணா அண்ணன் பேச வருவார். நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவார். நிலா வந்து நில்லுங்க, நான் சொல்கிறேன் இல்லை நில்லுங்க அப்படின்ற மாதிரி தான் நிற்க வச்சு அவங்ககிட்ட பேசுங்க, அவன் பண்ண தப்பு தான், எல்லோரும் மூஞ்சியும் பார்த்துக்கிட்டே உட்காண்ட்ருக்குறான், யாராவது என்கிட்ட பேசுவாங்களா அப்படின்ற மாதிரி, நீங்கள் ஏன் அவங்ககிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. நான் பேச மாட்டேங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்ல, நான் சொல்கிற பேச்சு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா, நில்லுங்க நின்று அவங்ககிட்ட பேசுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அதட்டுவாங்க. உடனே வந்து இவர் சோழன் வந்து பேசவே மாட்டார். இவன் பண்ண வேலைக்கு நம்மக்கிட்ட பொய் சொல்லி ஏமாற்றிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட கடலை போட்டுக்கிட்டு ரூமுக்கு கூட்டின்னு போகிற அளவுக்கு பெரிய மனுஷனாக ஆகிட்டான். இவங்ககிட்ட நான் என்ன பேச வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து சொல்லுவார். அவர் வந்து அப்போ கூட ஆனால் நான் அந்த மாதிரி எண்ணத்தோடு நான் கூட்டிகிட்டு போகல, இப்போ கூட பாருங்கள் அவன் செஞ்ச தப்பை அவன் ஏற்றுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் சொல்லுவார். அதுக்கப்புறம் பல்லவன் வந்து நான் பண்ண தப்பு தான், நான் என்னை மன்னிச்சிருண்ணா அப்படின்ற மாதிரி தான் வந்து கட்டி பிடிச்சிப்பார். உடனே வந்து சோழன் வந்து சரி விடுறா, இது இனி அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது என்ன அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லுவார். இவர் பல்லவனும் சரிண்ணா நான் பண்ண மாட்டேண்ணா சாரிண்ணா அப்படின்ற மாதிரி தான் வந்து பல்லவன் வந்து சொல்லுவார். இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கிறத வந்து நிலா பார்த்து சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேரன் வேலை செய்கிற இடத்த தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சந்தா வந்து சேரனுக்கும் அனீஷ்க்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. அனீஷ் வந்து சொல்கிறாரு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கிறியா, சரி அங்கே வை நான் கொஞ்ச நாள் கழித்து வந்து சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பார். உடனே சேரன் அந்த இடத்துல வருவார். என்ன சந்தா இப்போ தான் வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இப்போ தான் வந்து சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறியா, எதுக்கு டெய்லி எடுத்துகிட்டு வர, நான் தான் எடுத்துகிட்டு வர போகிறேன், நீ எதுக்கு நீ வேறு செஞ்சு கொண்டு வர அப்படின்ற மாதிரி வந்து சேரன் கேட்டதுக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. வெயில்லையா வந்த இந்த தண்ணி குடி அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. நீ அப்படி உட்காரு, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் சொல்லுவார். உடனே வந்து சந்தா வந்து சும்மா உட்காராமல் அங்கே இருக்கிற செங்கல்லாம் கொண்டு போயிட்டு வேலை செய்கிறவங்ககிட்ட கொடுத்துட்டு இருப்பாங்க. உடனே சேரன் பார்த்துட்டு எதுக்கு சந்தா இந்த வேலையெல்லாம் நீ செய்கிற, இதெல்லாம் நீ செய்யக்கூடாது, அதெல்லாம் அழுக்கு, இது எங்களோட போட்ட, நீ உட்கார அப்படின்ற மாதிரி கையில் மண்ணெல்லாம் இருக்கும் அதை தொடச்சி விடுவார். அதுக்கு அனீஷ் பார்த்து சிரிப்பார். இவர் சேரன் வந்து சந்தா மேலே இருக்கிற அந்த ஒரு தொடச்சின்னு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு லவ் சாங் போட்டு அதை க்ரியேட் பண்ணிவிட்டு அப்படியே இன்றைக்கான எபிசோடை வந்து முடிப்பாங்க. உடனே நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீ உட்காரு, எதுக்கு நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிற அப்படின்ற மாதிரி பண்ணதுக்கு இவர் வந்து அனீஷ் பையா நான் ரொம்ப கொடுத்து வச்சேன், இந்த மாதிரி என் தங்கச்சியை பார்த்துக்கிறதுக்கு இந்த அளவுக்கு எங்கள் மாமா பையனு கூட இருக்காது, ரொம்ப தேங்க்ஸ் பையா அப்படின்ற மாதிரி தான் வந்து அனீஷ் வந்து சேரன்கிட்ட சொல்லுவார். சந்தா பார்த்துக்கிறத தவிர்த்து எனக்கு என்ன வேலை இருக்குது சொல்லு பார்ப்போம், எனக்கு சந்தா பிடிக்கும் இல்லைடா அப்படின்ற மாதிரி தான் வந்து அனீஷ்கிட்ட சொல்லுவார் சேரன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியனை தான் காமிப்பாங்க. பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா இவர் சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு இல்லையா வானதியை, சினிமாவுக்கு போயிட்டு பார்த்துட்டு வரும்போது கண்டிப்பாக ஈவினிங் வந்து ஒரு சண்டையில் தான் முடிகிற மாதிரி தான் வந்து காமிப்பாங்க. எப்படி வந்து அதை முடியுன்றது பார்த்திங்கன்னா சரி நீ கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்தாலும் இப்படி சண்டை போட்டால் எப்படி வானதி அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து சொல்லுவார். உடனே வந்து வானதி வந்து அதுக்கு நான் உன்னை வந்து கூட்டிகிட்டு வர சொல்லி சொன்னேன்னா, நீ தானே கூட்டிகிட்டு வந்த அப்படின்ற மாதிரி தான் வந்து யார் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வானதி சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறதே தான் வேலையாக வச்சுருக்கிற வானதி நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் கேட்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வர மாதிரி தான் அவர் கதையை வந்து காமிப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பல்லவன் வந்து யாருக்கிட்ட சோழன்கிட்டையும் பாண்டியன்கிட்டையும் பேசியாச்சு, இப்போ சேரன்கிட்ட தான் பேசணும். அதனால் உடனே இவர் பல்லவன் வந்து சேரன்கிட்ட அண்ணா என்னை மன்னிச்சிருந்தேன், நான் பண்ண தப்பு தானே, என்னை மன்னிச்சிருந்தேன், நீயும் பேசாத என்கிட்ட இருக்க வேண்டாண்ணா, என்னால் காலேஜுக்கும் போக முடியல, என்னால் படிக்க முடியல, கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி தான் வந்து
சேரன் கிட்ட வந்து கேட்பார் பல்லவன். அதுக்கப்புறம் இவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு உடனே நிலா வந்து அண்ணா பேசுங்கண்ணா, அவனும் எத்தனை நாள் தான் தனியாக இருப்பான், ஒரு வீடுன்ற வீட்டில் எத்தனை நாளைக்கு தான் சண்டை போட்டுக்கிட்டு அமைதியாக பேசாத இருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் கிட்ட வந்து சொல்லுவார். இவன் பண்ணது இவன் சின்ன குழந்த அப்படின்னு நினச்சம்மா நான், இவன் அந்த அளவுக்கெல்லாம் இன்னும் தேறி வரலன்னு பார்த்தா இவன் இன்றைக்கி இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு வரான் அப்படின்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் சொல்வார். அவன் பண்ணது தப்புன்னு அவன் ரியலைஸ் பண்ணிட்டான் இல்லைண்ணா, அதனால் பேசுங்கண்ணா அவர்கிட்ட அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சேரன்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பல்லவன் வந்து சேரனை ஹக் பண்ணிவிட்டு விடும். சரி விட்டுட்டு இருக்கிற வேலையை பாரு, ஒழுங்காக படி, மறுபடியும் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாத அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து பல்லவனுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வீட்டில் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா யாரை காமிப்பாங்கன்னா அடுத்தது வந்து சோழனும் நிலாவும் பேசிக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. இப்போது வேலைக்கு எங்கன்னா போயிட்டு ட்ரை பண்ணுறீங்களா என்ன, இப்போ வேறு ஏதாவது பார்க்குறீங்களா, இல்லை நான் வேறு ஏதாவது பணம் எதனா அரேஞ்ச் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து நிலாவை பார்த்து கேட்பார். இல்லைங்க நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன், நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது அங்கே போகணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா சொல்லுவாங்க. அப்படிங்களாங்க, எங்கே இருக்குது, நான் வேணால் கூட்டிகிட்டு போகட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு சரிங்க அப்படின்ற மாதிரி தான் நிலா வந்து சோழன்கிட்ட சொல்லுவாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. எப்படி நாளைக்கு இல்லைன்னா நாளை மறுநாள் வந்து ப்ரொமோ போட்டிருந்தாங்க இல்லையா, பணத்தை திருடுற மாதிரி, அப்படி கதையை கொண்டு போவாங்க. இல்லைன்னா சனிக்கிழமை கொண்டு போகிற மாதிரி இருக்கும். பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.